ஏங்க திரு விஜய் அவர்கள் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சு ஒரு 50 சீட் 60 சீட் வாங்கிட்டாருன்னு வச்சுப்போமே. அவர் 2011 விஜயகாந்த் மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம், 2024 பவன் கல்யாண் மாதிரி துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை நம்ம கேட்டுதான் இருக்குமே. நாம பவன் கல்யாண் உதாரணத்தை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு விஜயகாந்த் உதாரணத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போறாரு, 8% ஓட்டு எடுக்கிறாரு, அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தனித்து போட்டி போறாரு, 10% ஓட்டு எடுக்கிறாரு. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இருக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராகிறாரு. 2006 சட்டமன்ற தேர்தலில் 8% ஓட்டு, ஒரு சீட்டு. 2009 சீட்டு இல்ல, 10% ஓட்டு. 2011 என்னதான் சீட்டு கிடைச்சிருந்தாலும் 2006 கம்பேர் பண்ணும்போது 2011 தேமுதிகவோட ஓட்டு சதவீதம் கம்மி. ஆனா 2011 திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அரசுக்குள்ள வந்துட்டாரு. அதனை தொடர்ந்து நடந்த 2014, 2016, 2019, 2021, கடைசியா நடந்த 2024 சொல்லி எந்த எலெக்ஷன்லயுமே தேமுதிகவுக்கு சீட்டும் கிடைக்கல, ஓட்டும் பெரிய அளவுல கிடைக்கல. இன் மை ஒப்பீனியன், ஒருவேளை திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காம தனித்தே போட்டிட்டு இருந்தா, திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சீரா இருந்திருந்தா ஹூ நோஸ், திரு விஜயகாந்த் அவர்கள் தனித்தே கூட ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனா அவரு தற்காலிக தேவைக்காக நிரந்தர இலக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, 10ஓட 11வது கட்சியா கரைஞ்சு போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட போட்டி போடல. தன்னோட சொந்த பலம் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. சொந்த பலம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அவர் கடைசி வரைக்கும் செகண்டரி போர்ஸா தான் இருக்க முடியுமே கட்டி பிரைமரி போர்ஸா வரவே முடியாது. இதை மையமா வச்சுதான் நம்ம டி.ஆர். தனுஷ் அவர்கள் ஒரு மாசான டைலாக் எழுதியிருப்பாரு. என்னன்னு, நான் பெரிய மிருகத்துக்கு வாழா இருக்கிறத விட சின்ன மிருகத்துக்கு தலையா இருந்துட்டு போயிடுன்னு சொல்லி. காவேகா நிர்மல்குமார் இது திசை திருப்பு முயற்சி அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. நயினார் நாகேந்திரன் பட்டும் படம் பதில் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க பேசவே ஸ்டார்ட் பண்ணலங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தாவேகா அதிமுக பாஜக இணையமா இணையாதான்றது திரு விஜய் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மோடி, அமித்ஷா இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் மட்டும் தான் தெரியும். எப்படியா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தனா களத்திற்கு வந்துட்டு ஆக போகுது.